ஹலோ பைத்தான் ஸ்பார்டன்ஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ. உங்கள் ஆப்பை பட்டன் யூஸ் பண்ணி ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த ஜூம் இன்னை நான் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் ஜூம் ஆகுது. அதுவே நான் அந்த ஜூம் அவுட்டை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் ஜூம் அவுட் ஆகுது. நிறைய பேர் இந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்னு நினச்சிப்பீங்க. பட் இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் கைஸ். அண்ட் இப்போ இருக்க மாடர்ன் ஆப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் கேம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஃபீச்சர் இல்லாமல் நம்மளால் பார்க்கவே முடியறதில்ல. ஸோ இந்த ஆப்பை எப்படி பில்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு டிங்கெட்டர் இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு நியூ விண்டோ க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் அந்த நியூ விண்டோக்கு டைட்டில் செட் பண்ணுறோம். தென் அந்த விண்டோவோட சைஸை வந்து ஜாமெண்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த வித் அண்ட் ஹைட் வேரியபிள் விண்டோவோட சைஸை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே நம்மளோட மெயின் கோர் ஐடியா என்னென்னா, ஜூம் இன் பண்ணும்போது இந்த ரெண்டுத்தோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஜூம் அவுட் பண்ணுறப்ப இந்த ரெண்டுத்தோட வேல்யூத்தையும் நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட கோர் ஐடியா. நம்ம விண்டோவை ரீசைஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறோம். தென் ஜூம் இன் பண்ணுறதுக்கு ஜூம் இன் அப்படி சொல்லி நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது வித்தோட வேல்யூயும் ஹைட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடியே தெரியும் விண்டோவோட சைஸை நம்ம இனிஷியலாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்னா ஜாமெண்ட்ரின்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வித் அண்ட் ஹைட்டுன்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வித் அண்ட் ஹைட் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது நம்ம விண்டோவோட சைஸும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அண்ட் நம்ம விண்டோவை ஜூம் அவுட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அண்ட் ஜூம் இன்ல என்ன எழுதணும்னா அதே தான் எழுதியிருக்கேன். இங்கே ஜஸ்ட் விண்டோவோட சைஸ் இங்கே ஒரு வாட்டி ஜூம் அவுட் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது வித் அண்ட் ஹைட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வித்தோட வேல்யூ மினிமம் 250 இருக்கணும். அண்ட் ஹைட்டோட வேல்யூமே மினிமம் 250 இருக்கணும். அண்ட் இதுக்கு கீழே என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோ சைஸை குறைக்க முடியாது. தென் ஜூம் இன்னு சொல்லி நான் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன்ற ஃபங்க்ஷனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜூம் இன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன்ற ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். தென் ஜூம் அவுட்னு இன்னொரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜூம் அவுட்ன்ற பட்டன் எப்போலாம் கிளிக் ஆகுதோ அப்போலாம் அந்த ஜூம் அவுட் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால் ஆகும். அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஆப் ரன்னிங்கில் இருக்கணுன்றதுக்காக டாட் மெயின் லூப்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூம் இன்னை கிளிக் பண்ணுறேன், ஜூம் இன் ஆகுது. ஜூம் அவுட்டை நான் கிளிக் பண்ணும்போது அகெயின் ஜூம் அவுட் ஆகுது. அண்ட் அகெயின் நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகாது. பிகாஸ் இதுதான் வந்து மினிமம் சைஸ். இந்த மினிமம் சைஸை விட குறையாது. ஓகே, இப்போது நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட்னு சொல்கிறத விட நம்ம விண்டோவை என்ன பண்ணுறோன்னா ரீசைஸ் பண்ணுறோம். லைக் இதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்ன்ற பட்டனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரிஜினல் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணும்போது யூஸ் பட்டன் டு ரீசைஸ் விண்டோன்னு இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டோட சைஸும் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, அதையும் பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே, நான் ப்ரோக்ராம் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் இனிஷியல் வேல்யூ வந்து 16 நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு வாட்டி ஜூம் இன் பண்ணும்போதும் என்னோடய ஃபாண்ட்டு சைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஜூம் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஃபாண்ட்டு சைஸ் ஒரு வாட்டியும் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அண்ட் இந்த லைன் தான் என்னோடய ஃபாண்ட்டு சைஸை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லைன். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். கேஸ் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூம் இன் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து விண்டோஸோட சைஸுமே நம்ம கூட சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஜூம் அவுட் 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 ஜூம் அவுட். ஓகே, இப்போ அவங்களுக்கு நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்புகிறேன். டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் கூட என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பைத்தான் ஸ்பார்டன்ஸில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஆப் ஒர்க் ஆச்சுன்னா அதை பற்றி நம்ம கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, all Python Spartans, happy coding.